மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படி விளக்கேற்றலாம், எந்த முறையில் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும், என்னென்ன திரிகள் கொண்டு வீட்டில் விளக்கேற்றணும், எந்த எண்ணெய்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு விளக்கமான பதிவாக இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை வச்சு தான் நான் மேலும் மேலும் பல பதிவுகளை கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் கூட கேட்கக்கூடிய கேள்விகள் வச்சு தான் நான் விளக்கங்களை கொடுத்துட்ருக்குறேன். அந்த வகையில் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வீட்டில் எப்படி விளக்கேற்றணும் அப்படின்றது தெரியல. சில வீடுகளில் இன்றைக்கி விளக்கே ஏற்றுறது கிடையாது. வீடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக பூஜை அறை இருக்க வேண்டும். அந்த பூஜை அறையில் காலை மாலை 2 வேளைகள் தீபம் ஏற்ற வேண்டும். முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றினா ரொம்ப 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 சிறப்பு. முடியாதவங்க காலையில் 6லேருந்து 7க்குள்ளே ஏற்றுங்க. மாலை 6 மணிக்கு முன்னாடியே விளக்கேற்றணும். 6 மணிக்கு அப்புறம் விளக்கேற்றக்கூடாது. 6 மணிக்கு முன்னாடியே அந்த சூரியன் இருள் கவ்வும் நேரம், சூரியன் மறைந்து இருள் தொடங்கும் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் விளக்கை ஏற்றி விட வேண்டும். வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு, அதுதான் பிரதானமான விளக்கு. எல்லா வீட்டுக்கும் மெயினான விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு. அந்த காமாட்சி அம்மன் விளக்கு பிரதானமாக வீட்டு பூஜைகளில் சென்டராக இருக்கணும். அது 2 விளக்கு இருக்கணும். ஒரு விளக்கு இருக்கக்கூடாது, 2 விளக்கு இருக்கணும். ஒன்று திருமணமான போது கையில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய புது விளக்கு, இன்னொன்று மாமியார் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி ஏற்றக்கூடிய இன்னொரு விளக்கு. 2 விளக்கு சேர்த்து வச்சு ஏற்றணும். கூட 2 துணை விளக்குகள் ஏற்ற வேண்டும். அப்படி அதுவே போதுமான விளக்கு. குத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 விளக்கு ஏற்றணும். 2 விளக்குலையும் 5 முகங்களையும் ஏற்றிவிட வேண்டும். அப்படி முடியாதவங்க 2 பக்கம் ஏற்றணும். சரிங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விளக்குல 2 முகமாவது குறைஞ்சது ஏற்ற வேண்டும். ஒரு முகம் ஏற்றக்கூடாது, 2 முகம் ஏற்ற வேண்டும். அப்போ 2 தீபத்தில் 2 குத்து விளக்கில் 10 தீபங்கள் இருக்கும். வீட்டில் பிரதானமான விளக்கு 2 இருக்கும். 12 தீபங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. இதுவே வீட்டுக்கு போதுமான விளக்கு. மேற்படி நீங்கள் இன்னும் விளக்கு ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டம் போல் வாசலுக்கு 2 விளக்கு, துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கு, அந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு தகுந்தது போல் விளக்குகளை ஏற்றி விடலாம். விளக்கு ஏற்றுறதுல முக்கியமாக இருக்க வேண்டியது வெள்ளி விளக்குக்கு சுத்தமான நெய்யை பயன்படுத்துங்க. நார்மல் குத்து விளக்கு வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்குக்கு எல்லாருக்குமே சுத்தமான சிக்கு எண்ணெய் பயன்படுத்தி விளக்கு ஏற்றுங்கள். இது ரொம்ப அவசியம். சென்ட்டு கலந்த எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சுத்தமான நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. மேலும் பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுறீங்கன்னா எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும். மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்றைக்குமே மங்களகரமான செல்வங்கள் சேரும், மனக்குழப்பங்கள் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுறீங்கன்னா தைரியம் கிடைக்கும், மரண பயம் நீங்கும், எதிராளி பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிவர்த்தி ஆகும். தாமரை தண்டு போட்டு எழுந்தீங்கன்னா இழந்த செல்வத்தை மீட்க முடியும். குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும், செல்வம் நிலைத்து நிற்கும். அப்புறம் எருக்கம் இலை அல்லது அந்த தண்டில் கிடைக்கக்கூடிய நார் வச்சு நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா பிள்ளையாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வம் கொழித்து நிற்கும், நிறைய கிடைக்கும் செல்வம். மேற்படி பேய் பிசாசுகள் கோளாறுகள் விளங்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது பருத்தி பஞ்சில் போட்டால் ரொம்ப நல்லது. இதையும் தாண்டி நீங்கள் வேறு எதுவும் கொண்டு விளக்கு ஏற்றி விட வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை போட்டாலே போதும். நான் வீட்டில் மிளகு கட்டி விளக்கு போடுவேன், வெண்கடுகு கட்டி விளக்கு போடுவேன். இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதை கொண்டு விட்டுடும். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் அந்த கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமாக எனக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.